இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை மிகவும் பயனுள்ள அற்புதமான கதை. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இளைஞன் ஒருவன் வயதான ஓய்வு பெற்ற ஒருவரின் அண்டை வீட்டில் வாழ்ந்து வந்தான். அவர்கள் இருவரும் தோட்டக்கலையை மிகவும் நேசித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தோட்டத்தில் உள்ள அவர்களது தாவரங்களை நன்றாக கவனித்தும் கொள்வார்கள். அந்த இளைஞர் எப்போதும் வயதான நபரின் தோட்டத்தை விட தனது தோட்டத்தை சிறப்பாகவும் அழகானதாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். ஒருமுறை அவர்கள் இருவரும் அவரவர் தோட்டத்தில் ஒரே மாதிரியான விதைகளை விதைத்தனர். அந்த இளைஞன் தனது தாவரங்களுக்கு நிறைய தண்ணீர் மற்றும் நிறைய உரங்களை இடுவார். ஆனால் அந்த வயதானவரோ குறைந்த அளவு தண்ணீர் மற்றும் குறைந்த அளவு உரங்களையே இடுவார். அந்த இளைஞனின் தாவரம் நன்றாக வளர்ந்திருந்தது. ஆனால் அந்த வயதான மனிதரின் தாவரமோ இளைஞனின் தாவரத்திற்கு முன்னால் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஒரு நாள் காலையில் இளைஞன் தன் தோட்டத்தை பார்த்தபோது அவனது தாவரம் நன்கு வளர்ந்து பலமானதாக இருந்த போதிலும் தாவரம் வேரோடு சாய்ந்திருந்தது. ஆனாலும் வயதானவரின் தாவரம் நன்றாகவே இருந்தது. அந்த வயதான மனிதர் தனது தோட்டத்தை பார்க்க அவரது வீட்டை விட்டு வெளியே வந்தார். உடனே இளைஞன் அந்த வயதான மனிதனிடம் சென்று, எனது தாவரம் நன்றாக வளர்ந்திருந்தது, ஆனால் அது வேரோடு சாய்ந்து விட்டது. ஆனால் உங்கள் தாவரமோ மிகவும் சாதாரணமாகத்தானே இருந்தது, அதற்கு ஒன்றுமே ஆகவில்லையே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த வயதான மனிதர், நீ தாவரம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக மிகுதியான தண்ணீர் மற்றும் உரமளித்தாய். அதற்கு தேவையான சத்து தண்ணீர் மற்றும் உரத்தினிடமிருந்தே கிடைத்து விட்டதால் வேர் நன்றாக மண்ணிற்குள் இறங்கவில்லை. நான் தாவரம் உயிர் வாழ்வதற்கு போதுமான அளவிற்கு மட்டுமே தண்ணீர் மற்றும் உரத்தை வழங்கியுள்ளேன். போதுமான சத்து கிடைக்காததால் வேர்கள் மண்ணிற்கு உள்ளே ஆழமாக சென்று தனக்கு தேவையான சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொண்டது. அதனால்தான் கடினமான மழை பெய்த போது உங்கள் தாவரத்தால் நிலைத்திருக்க முடியவில்லை என்றார் அந்த பெரியவர். ஆமாங்க, அந்த இளைஞன் தன்னோட செடி நல்லா வளரணுன்றதுக்காக உரம் தண்ணீர் எல்லாத்தையுமே எக்கச்சக்கமா கொடுத்தாரு. அதனால அந்த வேருக்கு ஆழத்துல போய் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே அதுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு இல்லையா. ஆனா அந்த பெரியவர் வளர்த்த தாவரத்துக்கு எதுவுமே ஒன்றும் முழுசா கிடைக்கல. ஏதோ உயிர் வாழ்றதுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைச்சிது. அதனால அதோட வேரை ஆழம் வரைக்கும் கொண்டு போய் என்ன ஒரு புயலும் மழையும் வந்தாலும் தாங்குற அளவுக்கு அதோட சக்தி இருந்திருக்கு. இந்த நீதி மனித வாழ்க்கைக்கும் பொருத்தமா இருக்கும். சிலர் வருத்தப்படலாம், அவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க, எவ்வளோ வசதியா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அந்த பையனை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க, எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடைக்குதே, நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் பல சோதனைகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வராங்களோ அவங்களுடைய வெற்றி இந்த முதியவர் வளர்த்த செடி மாதிரி நிலைச்சிருக்கும். ஆனால் உழைக்காம ரொம்ப சொகுசா ஊரை ஏமாற்றி வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை இந்த இளைஞன் வளர்த்த செடி மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி சம்பவங்களை கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம சேனல் கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.